1200 1198 அந்த மாதிரி தான் வாங்கிடுவாங்க. பட் நீட்ல வந்து கோட்டை விட்டுருவாங்க. நீட் பயத்தில் இறந்தவங்க நிறைய பேர். எக்ஸாமுக்கு முன்னாடி, எக்ஸாம் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி இறக்குறவங்க நிறைய பேர். ரிசல்ட் வந்து இறக்குறவங்க இந்த மாதிரி நம்ம மீடியாவில் தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது நிறைய இருக்கு. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் முன்னு வந்து கொஞ்சம் அதை கரெக்டாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிலபஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது +1 +2ல இல்லை, எந்த ஒரு விஷயமே பேஸில் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது மேடமோட நோக்கம். உதாரணத்துக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாய்ப்பால், அடுத்தது செர்லாக்கு, அதுக்கு அடுத்தது மசிச்சு கொடுக்குற உணவு வகைகள், அதுக்கப்புறமா பல் முளைச்சதுக்கு அப்புறம் கடிச்சு சாப்பிட்ற உணவுகள், இப்படி கொடுப்போம். அந்த மாதிரி +2 எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் கோச் கொடுத்தோம்னா அது யூஸே கிடையாது, சுத்தமாக யூஸ் கிடையாது. எப்படின்னா +2 எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், நான் நைட்டு படிக்கிறேன், பாஸ் பண்ணிடுவேன், சான்ஸே இல்லை. படிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணா பாஸ் பண்ணலாம் வழியா, கடைசி நேரத்தில் படிக்கிறது உபயோகமே இல்லை. அந்த விஷயத்தை தான் மேடம் வந்து +1ல இருந்து பேஸா எடுத்துட்டு போகும். அது ஜேஇஆ இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், என்ன என்ட்ரன்ஸோ அதை பேஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் கரெக்டா கொடுத்தோம்னா +2 முடிக்கும் போது பசங்க அசால்ட்டா காலரை தூக்கி விட்டு, காலரை செக் பண்றியா, காதை செக் பண்ணியா, எதாவது செக் பண்ணு, நான் எழுதி பாஸ் பண்ணிட்டு வரேன், டாக்டர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து பண்றதுக்கு இரவு பகல் பாராம அந்த சிலபஸ் ரெடி பண்றதுக்கு மேடமும் உறுதுணையாக இருந்த ஜெனிதா மேடம், பக்கபலமாக இருந்த வார்டு மேனேஜர்ஸ், தலைவர் வீர அசோகன் சார், வீர சிகாமணி சார், எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.